திவேல் முருகனுக்கு ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நம. வந்தே குரு பரம்பரா. குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விசேஷே பவரோகிணாம் நிலையே சர்வவித்யானாம் ஸ்ரீலக்ஷ்மணமூர்த்தயே நமः. ஓம் பத்ரம் கர்ணேபிः ஸ்ருணுயாம தேவாः பத்ரம் பக்ஷ்யமாம்சிபிர்யஜத்ராः ஸ்ரீரङ्गस्नुष्टुवाक्मस्तनूभिः यजेम देवहितं यदायुः. स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति न साक्षयो अरिष्टनेमिः स्वस्ति न बृहस्पतिः ददातु. ओम शांति शांति शांति. இன்னைக்கு அன்னபூர்ணா உபநிஷத்தினுடைய 68வது மந்திரத்தை அதுலேருந்து சிந்திக்கலாம். இப்போது சம்சாரத்தை விட்டு சம்சார வசத்திலிருந்து புறத்தை பார்க்கக்கூடிய இந்த கண்ணை அகத்தை பார்க்கக்கூடிய அந்தர்முக்கியாக மாற்றி பகிர்முக்கியாக இருந்ததை அந்தர்முக்கியாக மாற்றும்போது பிரம்மவசம் பிரம்மத்தினுக்கு பிரம்மத்துடைய வசத்துக்கு இந்த சித்தானது ஆளாகிறது. அதில் தொடர்ந்து அது பயணிக்க சம்சாரம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகிறது. பொதுவாக பூரகம் கும்பகம் ரேச்சகங்கிறத யோக சாஸ்திரத்தில் ஒரு அர்த்தம் கொடுப்பாங்க. காற்றை உள்ளே இழுக்கணும் பூரகம், காற்றை உள்ளே நிறுத்தணும் கும்பகம், காற்றை வெளியே விடணும் ரேச்சகம்னு சொல்லுவாங்க. ஆனால் வேதாந்தத்தில் தேஜோபிந்த உபனிஷத்தில் இந்த பிராணாயாமம் எதுக்கு செய்கிறாங்கங்கிற சூக்ஷ்மத்தை சொல்லுது. பூரகம் அகம் பிரம்மாஸ்மி என்கிற உணர்வை ஏற்படுத்துமா. ரேச்சகம் வெளியிடுத்தக்கூடிய ரேச்சகம் இருக்கே, அது ஜகத்தை நீக்குமா, சம்சாரத்தை அதாவது இன்டர்வெட்டாக உள்முகப்படுத்துமா. சம்சாரத்தை நீக்கினா என்ன அர்த்தம், உள்ளே போனால் தானே சம்சாரம் இல்லாமல் போகும். ஸோ அந்தர்முக்கி ஆகுது ரேச்சகம். கும்பகம்ங்கிறது இந்த எண்ணங்கள் எல்லாம் வராமல் நிறுத்துமா. இந்த மனிதனுக்கு இது சம்சாரிக்கு இது அது தெரியவே தெரியாது. சம்சாரிக்கு ஒரு நாளைக்கு காலையில் கண்ணு திறந்ததுலேருந்து கண்ணு மூடுற வரைக்கும் 6000 எண்ணங்கள் வருதுன்னா அவன் சிந்திக்காமல் எப்படி இருப்பான், செயல்படாமல் எப்படி இருப்பான். பெரிய சூக்ஷ்மம் இது, அவனுக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. ரிஷிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த எண்ணங்கள் வந்தால் அவன் சிந்திக்கிறதும் ஒரு நோய் தான், செயல்படுறதும் ஒரு நோய் தான். அப்போ எண்ணங்கள் வந்தால் சிந்தனை இருக்கும், செயல் இருக்கும். சித்தவிருத்தி நிரோதக யோகன்னு சொல்கிற மாதிரி சித்தவிருத்தியை நிறுத்துறது கும்பகம். அது அதனுடைய காரணத்தை சொல்லுது. யோகத்தில் எதுக்காக அது பண்ணுறாங்கன்னு யாரும் நம்ம இப்படி பண்ணுங்கன்னு தானே சொன்னாங்க. என்ன காரணம், அதில் என்ன விளைவு ஏற்படுதுங்கிறத இந்த தேஜோபிந்து உபநிஷத்து ரொம்ப அழகாக சொல்கிறது. அச்சா, இப்போ வெளியில் போன அந்த சித்தானது அந்தர்முகி ஆகும்போது பிரம்ம வசப்படுறதுனால அது தன்னுடைய ஆனந்த மயத்தை முதல்ல அப்படியே சுவைக்க ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போக போக ஆத்மரதி ஆகிறது. ஆத்மரதி எழுதினுங்கிற வார்த்தையில் இந்த 100 வார்த்தையில் அனுஷ்டானை பற்றி ஒருத்தர் இன்றைக்கி ஆடியோ போட்டிருக்காரு. ரொம்ப ரசிச்சிருக்காரு. 5 மணி நேரம் தொடர்ந்து போனதே தெரியலை அப்படின்னு போட்டிருக்காரு. ஆத்மரதி அந்த இந்த 100 வார்த்தையில் அனுஷ்டானம் 1, சிரவணம் அனுசிரவணம், அது 3 துரியம் எழுதியிருக்கீங்கல்ல. அனுச்சிந்தனம் எழுதுங்க, ஞானாக்னி எழுதுங்க, கடகன்னு எழுதுங்க. அந்த 100 வார்த்தையில்
எப்போ கேட்டாலும் நீங்கள் சொல்லணும். ஞானாக்னி எழுதுங்க. அனுசிரவணம், அனுச்சிந்தனம், ஞானாக்னி, ஞானாக்னி, மனோநாசம், இதெல்லாம் அதிலே வரட்டும். இந்த 100 வார்த்தையிலே வரட்டும். எல்லாமே இந்த தலைக்குள்ளே நடக்கிற விஷயந்தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறேன். அந்த 100 வார்த்தைகள் இருக்க 11,000 மந்திரம் 11,000 மந்திரங்கள் 1000 வார்த்தைகளாக மாற்றி 1000 வார்த்தைகள் 100 வார்த்தைகளாக மாற்றுறதில்ல. அந்த 100 வார்த்தையுமே அதில் 95% தலைக்குள்ளே நடக்கிறது. அதாவது நிதித்தியாசனத்துக்குள்ளே நடக்கிறது, பிரம்மலோகத்துக்குள்ளே நடக்கிறது. பூர்வ மத்தியிலேருந்து சகசிராரம் பயணம் செய்யக்கூடிய சித்து என்னென்ன நிலைகளை கடக்குதுங்கிறத கான்சன்ட்ரேட் பண்ணணும். அந்த 100 வார்த்தை நிதித்தியாசனம் கான்சன்ட்ரேட் பண்ணி தான் பேச போகிறேன். எல்லாமே சூக்ஷ்மந்தான். ஏற்கனவே மேலோட்டமாக பேசியிருப்பேன். இனி அதை ஆழமாக நுட்பமாக டீட்டெயிலாக விசாரம் பண்ணும்போது உங்களுக்கு ரியலைசேஷன் ஆகும். ஏன்னா இந்த ரியலைசேஷனுங்கிறத மனனம் பண்ண மனனம் எதுக்கு பண்ண சொல்கிறாங்கன்னா, மனனம் வந்து அறிவை அனுபவமாக்குங்கிறது ஒரு கருத்து. அறிவை ஞான நிஷ்டையாகும். உன்னுடைய அறிவு ஃபிங்கர் டிப்ஸில் உனக்கு செயல்படுறதுக்கான நிஷ்டையை கொடுக்கும். ரெண்டு மிக முக்கியமான அட்வான்டேஜ். அறிவு அனுபவமாகிறது. குரு சொல்லக்கூடிய வாக்கு சிரவணம் பண்ணின உனக்கு சிரவணமாக எனக்கு தெரியும், அறியும், புரியுங்கிற நிலை தாண்டி உணர்வு நிலைக்கு அழைச்சிட்டு போகிறது. அதுதான் அனுபவம்னு சொல்கிறது. பிரம்மத்தை பற்றிய ஆத்மா அனுபவம், பிரம்ம அனுபவத்தை கொடுப்பது மனனம். அனுபூதி வேறு, அதுக்கு முன்னாடி அனுபவம். அதே மாதிரி ஞானத்தை நீ கேட்ட உனக்கு அது செயலுக்கு வர அளவுக்கு செயலறிவை கொடுக்கறது ஞான நிஷ்டை. அதுக்கும் மனனம் எவ்வளோ முக்கியமான, மிக மிக 2 முக்கியமான வார்த்தைகள் சொல்லியிருக்கேன். அனுசிரவணம், அனுச்சிந்தனம், ஞானாக்னி, மனோநாசம், கர்மநாசம். எழுதுங்க. கர்மநாசம், ஏகாந்தம், இதெல்லாம் அதில் எழுதிட்டு வாங்க 100 வார்த்தையில். ஏகாந்தம், நிஷ்டை, தியானம், நிஷ்டை, அனுபூதி, இதெல்லாம் அதில் வரட்டும். அப்புறமா இதெல்லாம் கட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே பேசியிருந்தோம்னா அதில் கட் பண்ணிக்கலாம். சரியா? இப்போது எந்த வார்த்தையை எடுத்தாலும் நிறைய பேசுகிற மாதிரி இருக்குது. இதுக்குள்ளே அவ்வளோ அர்த்தங்கள் மறைஞ்சிருக்கு. அவர் சொன்னார் பாருங்க, ஒரு வார்த்தையை 1 வருஷம் கேட்கலாம் போல இருக்குஜி, அவ்வளோ விஷயம் இருக்குது, இவ்வளோ எளிமையாக சொல்லிடுறீங்க, அதுக்கு என்ன பண்ணுறது? நல்லா டெடிக்கேட்டட் அவர். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவர் அப்படியே மாறி வரார். இப்போ தான் கொஞ்சம் புரிதல் உணர்தல்லாம் வருது. ஏன்னா நம்ம கூட இருக்கிறது தேய்க்கலாக இருக்கணும்னு நினைக்கிறேன், அமிர்தத்தை பருகணும்னு நினைக்கிறேன். தேனை கூட நான் சொல்லலை. தேனுங்கிறது மதுன்னு சொல்லுவாங்க சம்ஸ்கிருதத்தில். மதுவை தேனுன்னு சொல்லுவாங்க. இந்த மது இல்லை, ஒயின் இல்லை. ஒயின் வேறு, தேன் ஹனி வேறு. நான் அடேன்னு சொல்கிறது அமிர்தம்னு சொல்கிறேன். அமிர்தம்னே சொல்கிறேன். ஏன்னா அது உள்ளே போனால் நிரந்தர ஆனந்தம் தருதா இல்லையா? ஞானம் உள்ளே போனால் நிரந்தர ஆனந்தம். ஞானாமிர்தங்கிறது பஞ்சாமிர்தத்தை விட மேலானது. ஏன்னா சிகரத்தில் இருக்குது. ஆச்சரியம். அது மாதிரி வார்த்தைகளை என்னை தொட்டால் எந்த வார்த்தையை பேசுகிறது, எந்த வார்த்தையை எவ்வளோ நேரம் பேசுகிறதுனே தெரியலை. ஓரளவுக்கு கொஞ்சம் என்னுடைய நினைவுக்கு வருவதை தான் பேச முடியுது. ஆனால் அதில் டீட்டெயிலாக போகலாம். ஒரு வார்த்தைகளே சொல்கிற மாதிரி, அவர் சொல்கிற மாதிரி விசாரம் பண்ணிக்கிட்டே போகலாம். அது ஓங்காரம் இருக்கிறதுனால அது அங்கேயே ரியலைசேஷன் அழைச்சிட்டு போயிடும். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. இப்போ இந்த எண்ணங்கள் வருதுன்னு சொன்னால, இந்த எண்ணங்களே வராத ஒரு நிலை இருக்குது இல்லையா? எண்ணங்களே ஒன்றுமே வரல உனக்குள்ளே. அப்போ நீ எண்ணத்தை சிந்திப்ப, எண்ணத்தை செயல்படுவ. அப்போ நீ யதார்த்தமாக இருப்ப, எப்போதும் போல் இருப்ப. அங்கே நீ பிரம்மஸ்வரூபம். இப்போ சாதாரணமாக 25 நாள் 27 நாள் அப்படி இருக்கேன்னு வச்சுக்கலேன். எப்போதுமே அப்படி தான் இருப்பேன். என்னுடைய கடந்த காலங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட 90% வாழ்க்கை எண்ணங்கள் இல்லாமல் தான் இருப்பேன். இந்த சந்திராஷ்டமம் இந்த அதெல்லாம் வருது பார்த்தீங்களா, கிரக கோளாறு, கிரக தோஷம், அந்த அது சூரியன் சரியில்லை, சந்திரன் சரியில்லாம் சொல்கிறாங்கல்ல, அது உடம்புல ரசாயன மாற்றம் ஏற்படும். அப்போ குபகுபுன்னு எண்ணங்கள் வரும். அந்த எண்ணங்கள் வந்து போகிறப்ப எந்த ரியாக்ஷனும் பண்ண மாட்டேன், பண்ணக்கூடாது. எண்ணங்கள் குபகுபுன்னு வந்தால் எல்லாத்துக்கும் சிந்திக்கிறதும் செயல்படுறது அது தானாக சிந்திக்கும், தானாக செயல்படும். நீங்கள் மதிக்கக்கூடாது.
நீங்கள் உங்கள் அறிவுக்கு உட்பட்டு செயல்படக்கூடாது. அது தானாக வரும். நீங்கள் வேண்டானாலும் அது உங்களை இது ஒரு சுனாமி மாதிரி. அது இந்த கடல் அலை வருதில்ல, கடல் அலையை தடுக்க முடியுமா? இப்படி போய் கையை வச்சு தடுக்க போகிறீங்களா? அது வரும், கரையை வந்து தொட்டுட்டு திரும்பி ரிட்டர்ன் போயிடும். அந்த நேரத்தில் நான் தடுக்கிறேன்னா வேணா, நீ வராமலே உற்பத்தி ஆகாமல் இருக்கிற இடத்துல தடுக்கணும். அந்த உற்பத்தி ஆகிற இடத்துல எண்ணங்களை தடுக்கணும்னா நீ ஒன்றை சிந்திக்கணும். ஞானத்தில் சித்த விருத்தி நிரோதக பிராணாயாமம் இல்லை, எல்லாத்துக்கும் ஒரே ஃபார்முலா தான். சத்தை தியானிக்க அந்த 1000 எண்ணங்கள் அந்த ஒன்றில் கலைஞ்சு லயமாகிடுது. இது யதார்த்தமான விஷயம். நான் பேசுகிறது எல்லாமே சூட்சுமம் தான். 2வது வாட்டி கேளுங்க, 3வது முறை கூட கேளுங்க, தப்பு இல்லை. சந்தர்ப்பத்தில் ஒவ்வொரு வார்த்தைகளை பேசும்போது ஒன்று கனெக்ட் ஆகுது, அப்படியே பேசுகிறேன், ஒன்றும் இதே இல்லை. சரி, இப்போது எண்ணங்கள் வரக்கூடாது. அதுதான் நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை மேன்மையான வாழ்க்கை. உங்கள் தொழிலுக்கு அத்தியாவசியமான எண்ணங்கள், அது சம்மந்தப்பட்ட வேலையை செய்ய போகிறீங்க. ஒன்றை ஃபோக்கஸ் பண்ணுறவனுக்கு அங்கே 1000 எண்ணம் இருக்காது. குடும்பத்தை நீங்கள் சிந்திக்க வேண்டிய எண்ணங்கள் நிறைய இருக்கக்கூடாது. ஒன்றை சிந்திக்கிறீங்க, அங்கே எல்லா எண்ணங்களும், மற்ற எல்லா எண்ணங்களும் அதில் லயமாகும். புரியுதா சொல்கிறது? 3 சங்கல்பம்னா அது எப்படி 3000 எண்ணங்கள் வருது, 3 சங்கல்பம் சொல்கிறாரு, நீ ஒன்றை சிந்திச்சு பாரு, 3000 எண்ணங்கள் வராது. அதெல்லாம் அனாவசியம், டைவெர்ட் ஆகும், ஒன்று டைவெர்ட் பண்ணும். அது மாதிரி ஆத்மா அனுபூதிக்கு போகிற உனக்கு 1000 எண்ணங்கள் வந்தால் அது பின்னாடி டைவெர்ட் ஆகி டேக் டைவர்ஷன்னா ஆந்திரா, கர்நாடகா, குஜராத்னு அப்படியே பக்தி யோகம் போன மாதிரி போயிடுவீங்க. இது புரியுதா? சொல்கிறதெல்லாம் புரியுதா? அப்போ ஒன்றை சிந்திக்கக்கூடிய மனநிலைக்கு போகணும்னு சொன்னால் மனனம் அவசியம். தொடர்ந்து சிந்திக்கணும். எதை சிந்திக்கணும்? சத்தை சிந்திக்கணும். புரியுதா? இது நல்லா கொஞ்சம் அரிய கருத்து இது. அப்போ நீங்கள் தியானத்தில் என்ன பண்ணுறீங்கன்னா, அறிவு கிடைக்குது, அனுபவம் கிடைக்குது, எண்ணங்களை நிறுத்துறீங்க, உள்முக பயணம் பண்ணுறீங்க, ஆனந்த மயத்தை அனுபவிக்கிறீங்க. எவ்வளோ நன்மைகள் இருக்குது ஏகாந்தத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் இதெல்லாம். இப்போ இந்த ஜீவன் ஆத்ம வசப்படுத்த ஆத்மரத்தி ஆகிடுறான். ஆத்மரத்தியானா இங்கே 1000 வேலை கிடையாது, 1000 எண்ணங்கள் கிடையாது. ஒரு வேலையை ஒழுங்காக செஞ்சாலே அந்த ஒரு வேலையை 1000 வேலைக்கு சமமாகிடும். இது புரியுதா? செஞ்சு பார்த்தா புரியும். புரியுதா இல்லையா? இப்போது ஆத்மரத்தி எழுதிட்டீங்களா? அந்த 100 வார்த்தை எஸ்பெஷலி நிதித்தியாசனங்கிறத விஷயத்தை கவனம் செலுத்துங்க. இப்போ அப்படியே அந்த மாதிரி அவன் அது மட்டும் இல்லை, நீங்கள் இந்த துறவு எதுக்கு பண்ணுறாங்க, சந்நியாசம் எதுக்கு எடுக்கிறாங்கன்னா, இந்த பிரம்மஞானத்தை சிரவண மனன நிதித்தியாசனம் பண்ணணும்னு எடுக்கிறாங்க. சிரவண மனன நிதித்தியாசனம் பண்ணுறவனுக்கு முக்தி கண்டிப்பாக உண்டு. சம்சாரியும் பண்ணலாம். ஆனால் சம்சாரி ஒழுங்காக சிரவணம் பண்ண மாட்டான், ஒழுங்காக மனனம் பண்ண மாட்டான், ஒழுங்காக நிதித்தியாசனம் பண்ண மாட்டான். ஏன்? இதுதான் 1000 எண்ணங்கள் அவனுக்கு இருக்கும். இப்போ சன்னியாசி என்ன பண்ணுறாருன்னா, அந்த சம்சாரத்தை விடுறாரு. அவர் சம்மந்தப்பட்ட 2 முக்கியமான விஷயங்களை விடுறாரு. உத்தியோகத்தை விடுறாரு, பிஸ்னஸோ விவகாரத்தை விடுறாரு. அப்புறம் இந்த இல்லறன்னு சொல்லக்கூடிய அந்த சம்மந்தப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் விடுறாரா? எப்போ? திருமணத்துக்கு முன்னாடி எடுக்கணும். திருமணம் பண்ணிட்டு துறவு எடுக்கிறேங்கிறதெல்லாம் ஒத்துக்க முடியாது. அது தவறு. அது திருமணத்துக்கு முன்னாடி டைரெக்டாக சன்னியாசம் எடுக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். இல்லை, கடமையெல்லாம் முடிச்சுட்டு 60-70 வயசுக்கு மேலே எடுத்துன்னு போ. 60 வயசுக்கு மேலே எடுத்துக்கோ. சன்னியாசம்னு பேசக்கூடாது. சன்னியாசங்கிறது தானாக நடக்கிற விஷயம். இது புரியுதா? என்ன கிடைக்கும் அதனால்? துறவுன்னா, இப்போ ஒரு துறவி இப்படி பண்ணிட்டாரு, அப்படி பண்ணிட்டாருன்னா அதனால் ஒன்றும் நஷ்டம் இல்லையா? அவருடைய முக்தி என்னது? தள்ளி போகும். இறைவன் கொடுக்குற பனிஷ்மெண்ட் என்ன? கதவு லாக் ஆகிடும், கதவு திறக்காது, அவன் சுற்றிட்டு இருப்பான்பா, எங்கேயோ ட்ராக்கு தவறாக மாறினவெல்லாம்.
ட்ராக்கை கரெக்டாக பிடிச்சவனுக்கு என்ன செய்யுன்னா சத்தியோமுக்தி. துறவனுடைய சிறப்பை சத்தியோமுக்தி நல்லா புரிஞ்சுக்கங்க. எப்படி நமஸ்காரம் பண்ணால் உன்னுடைய சித்து சகசிராரம் ஏறும்னு வேதம் சொல்லுதோ, அதுபோல் துறவு செய்கிறவனுக்கு சத்தியோமுக்தி, உடனே முக்தி, இந்த ஜென்மாலே முக்தி. ஒழுங்காக துறவு செய்தால். ஒழுங்காக துறவு செய்யலைன்னா 10வது பிரகாரத்தில் சுற்றிட்டு இருக்கணும். அவப்பெயர் அந்த அந்த ஆசிரமத்துக்கே கெட்ட பேர். புரியுதா? நீ வாழ முடியாது. இது புரியுதா? சொல்கிறது புரியுதா? நீங்கள் நல்லா வேறுபடுத்தி தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ஞானத்துக்காக சொல்கிறேன், விமர்சனம் இல்லை, ஞானம். இதெல்லாம் ஞானம். அப்போ இவன் துறவுங்கிற அந்த சின்ன விஷயத்த சின்னதாக விட்டால் பெருசாக ஒரு நாளைக்கு விட்டுருவோம். சின்னதெல்லாம் வேண்டாம் வேண்டாம்னு விட்டுட்டே வந்தோம்னா ஒரு நாளைக்கு இவ்வளோ பெரிய சம்சாரத்தை எப்படி விடுறதுன்னு கேட்குறீங்கல்ல, அது உங்களை விட்டு விலகி போயிடும். ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அத்தவா தமபி தியக்த்வா சைத்தியாம்சம் சாந்த சித்தகணம். அப்படி அவன் ஆத்மரத்தி ஆனதுனால அவனுடைய சித்தம் சாந்தமாகிறது. அவனுக்கு 1000 எண்ணங்கள் இல்லை, சிந்திக்கவும் இல்லை, செயலும் இல்லை. அதனால் அமைதியாக இருக்கான். இது ஒரு உன்னதமான நிலை. இது எண்ணமே இல்லாமல் நீங்கள் போங்க, வரீங்க, செயல்படுறீங்க. காலையில் 7:30 மணிக்கு பூஜை முடித்தா சாயந்தரம் 7:30 மணி வரைக்கும் யார்ட்டையும் பேசுகிறதில்ல. யோசனை பண்ணி பாருங்கள். 12 அவர் எப்படி இருக்கேன்? பேச்சு இல்லை, சிந்தனையாக ரொம்ப கம்மியாக இருக்கும். என்ன செஞ்சு 1 கோடி சிஷ்யர்களை எப்படியாவது பிரம்ம யஜ்ஞத்தில் ஈடுபடுத்தணும். வேறு ஒரு எண்ணம், அதெல்லாம் தானாக நடந்துக்கிட்டு இருக்கு. அதை டிஸ்டர்ப் பண்ணுற இந்த மாதிரி சந்திராசமாக அது இது கிரக தோஷம் அதுக்கு இதெல்லாம் வரும். பிராரப்தம் முடிகிற வரைக்கும் எல்லாம் வரும். அது வரும், நிற்கும், போயிடும். நம்ம டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. நாம் அது அல்ல, நாம் எண்ணங்கள் அல்ல. நாம் ஆத்மா, அமைதி, ஆனந்தம், குளிர்ச்சி. இன்னொரு வார்த்தை இருக்கு, என்னது? ஜீவ ஈஸ்வர ஐக்கியம், சிவபோகம், கைவல்யம், சமாதி, அனுபூதி, அத்வைதம். அத்வைதம், சமாதி, கைவல்யம், அனுபூதி, இதெல்லாம் பிரம்மலோகம். அங்கே இருக்கிறவனுக்கு இது நீங்கள் அனுபவித்தாதான் அது உங்களுக்கு புரியும். இப்போ ஓரளவுக்கு அறிவுனால் புரிஞ்சுக்குவீங்க. லைஃப்பை வாழ்ந்து பாருங்கள். இப்போ உங்கள்கிட்ட யாராவது பேசுனா பிடிக்காது உங்களுக்கு. நீ கிளாஸ் முடிச்சுட்டு அங்கே போய் உட்காரல, அங்கே வந்து நிறைய பேர் பேச வருவாங்கள்ல, எனக்கு தர்ம சங்கடம் தான் எனக்கு. வேறு ஒன்றுமே தவிர்க்க முடியாது. எல்லாம் ஒரு முமுட்சுவாக இருப்பாங்க. எல்லாருக்கும் 9 மணிக்கு தான் முமுட்சு வரும், 7:30 மணிக்கு வராது. உங்களுக்கு ஒன்று ஒரு டைம் கொடுத்துருக்கனா இல்லையா? அந்த டயத்தை அவங்க பிஸியாக இருக்காங்களாம், நான் வந்து வேலை வெட்டி இல்லாமல் இருக்கணும். சரி, இப்போ இவன் சாந்த சித்தகனா, அறிவு சாந்தமாக இருக்குது. அறிவுடன், ஞானத்துடன், பிரம்ம ஞானத்துடன் அமைதியாக இருக்கான். ஒரு உன்னதமான நிலை இது. ஜீவ அஸ்தி திஷ்டதி சம்சாந்தோ. இந்த ஜீவனானது அந்த சத்தில் சாந்தமாக திஷ்டதி, நிற்கிறது. ஜுவலந்த மணி, பிரகாசிக்கக்கூடிய ஒரு மணி போல, தானே பிரகாசிக்கமான மணி போல சித்தானது சத்தில் இரும்பு கொண்டு அக்னி குண்டத்தில் பிரகாசிக்குது. சித்தானது சத்தோடன் ஆனந்த அனுபூதி அறியும் நிலையில் அது என்ன பண்ணுது? அமைதியாக, மகிழ்ச்சியாக, அனுபூதியில் இருக்குது. चिते चैत्य दशाहीन या स्थिति ஷீன சேத்தசாம். சேத்தசாம்னா சித்தம். சித்தம் வந்து க்ஷீணமாயிடுச்சு. சித்தத்தில் நிறைய எண்ணங்கள், ஒன்றுமே இல்லை, எல்லா எண்ணமும் காலி. அந்த மாதிரி ஒரு ஸ்திதி. சித்தத்தில் எண்ணமே இல்லை, வேக்கண்ட்டாக இருக்குது. சொன்னால ஏதாவது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் எடுத்து பெருசாக சாதிச்சு நல்ல பேர் வாங்கிட்டு கொஞ்ச நாள் ஒரு ஓய்வாக இருப்பீங்க. மனநிலை ரொம்ப சாந்தமாக இருக்கும்.
அது ரொம்ப ரேர் தான். அது 6 மாதத்துக்கு ஒரு வாட்டியோ 1 வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ அது மாதிரி இருக்கும். ஞானிகளுக்கு எப்போதுமே இருக்கும் அதே மாதிரி சாந்த நிலையில். எண்ணங்கள் இல்லைன்னா சாந்தம் வேறு என்ன? உன்னுடைய ஸ்வரூபமே சாந்தம் தானே, அமைதி தான் உன்னுடைய ஸ்வரூபம். உன்னுடைய ஸ்வரூபம் அமைதி, உன்னுடைய ஸ்வரூபம் ஆனந்தம், உன்னுடைய ஸ்வரூபம் குளிர்ச்சி. எங்கே உள்ளே இருந்தால், அகத்தில் இருந்தால், புறத்தில் இருந்தால் அதை தான் நீ வெளியில் தேடுற. நீ இருக்கிற இடத்த விட்டு இறங்கினதுனால வந்த பிரச்சனை. சில பேர்லாம் இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் தான் மதிப்பு. அதை விட்டு கீழே இறங்கி நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னா என்ன தெரியுமா சொல்லுவாங்க கடைசியில்? எங்கேயோ இருந்தாரியா, எப்படி இருந்தால் தெரியுமா, எங்கேயோ போயிட்டாரியா அப்படிமா. இப்போது ஷீனம் சேத்தசாம் ஸ்திதிகி, இந்த நிலை வந்து சித்தமே இல்லாத ஒரு நிலை. சித்தே சைத்திய தசாஹீனு, இந்த சித்தானது சத்தோட மனமற்ற உணர்வில் சம்சார சிந்தனை இல்லாத ஒரு நிலையில் அமைதியாக இருக்கிறது. சோச்சதே அதான் உச்சத்தே சாந்த கலனா, உன்னுடைய ஆசைகள் எல்லாம் சாந்தமாயிடுச்சு. இந்த அந்த வார்த்தை பயன்படு, சாந்த கலனான்னு சொல்லுவாங்க. கலனானா எண்ணங்கள், போக எண்ணங்கள், விஷய போக எண்ணங்கள், அதை அனுபவிக்கணும் இதை அனுபவிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அதெல்லாம் ஒடுங்கி போச்சு, சாந்தமாயிடுச்சு. சாந்த கலனா, ஆசைகள் அடங்கி போச்சு. இதுதான் ஜாகிரதத்தில் சுசுப்தி. விழிப்பு நிலையில் ஒரு உறக்கம், விழிப்பு நிலையில் ஒரு உறக்கம்னா விழிப்பு நிலையில் ஒரு ஆனந்த அனுபவத்தை அனுபவிச்சுட்டு இருக்கும்போது அது உறக்கம் மாதிரி தான் இருக்கும். உறக்கத்துலேயும் ஆனந்தத்தை தான் அனுபவிக்கிறோம். ஆனால் அது அறியாமை, இது அறிவோட விழிப்பு நிலையில் பண்ணுறதுனால அப்படி சொல்கிறார். விழிப்பு நிலையில் ஒரு ஆனந்த அனுபவத்தை உறக்கம் மாதிரியா, அது ஒரு சுசுப்திங்கிறார். அது 3வது நிலை இல்லையா? ஸ்தூலம் சூக்ஷ்மம், அதாவது ஜாகிரத அவஸ்தா, சொப்பன அவஸ்தா, சுசுப்தி அவஸ்தா 3வது நிலை இல்லையா? அடுத்தது என்ன? அது துரிய நிலை, எண்ணங்கள் சுத்தமாக இல்லாத பரமாத்ம நிலை, சைத்தன்ய நிலை, சத்து நிலை, சித்து நிலை, எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அந்த நிலைக்கு விழிப்பில் உறக்கமாக இருக்கிறாரு இந்த ஞானி. அதாவது இந்த நிலையை தான் பூரணமான அமைதியான ஒரு நிலையை பற்றி, இது பூரணமான அமைதி என்னன்னு சொல்லுவோம்? டக்குன்னு சொல்லணும். இதான் ஞான நிஷ்டை. வார்த்தை ஒன்று டக்குன்னு வந்தால் டக்குன்னு செயல்படணும். அதே மாதிரி இந்த வார்த்தை உங்களுக்கு எப்போ தேவைப்படுமோ அங்கே செயலாக மாறும். அது ஞானம் வேலை செய்கிறதே தெரியாது. நான் சொன்னல, உனக்கு எவ்வளோ ஞானம் இருக்குது, அது எப்படி வேலை செய்கிறது? பிரம்ம மாதிரி வேலை செய்யும், அமைதியாக வேலை செய்யும், ஆனந்தமாக வேலை செய்யும், இருக்கிற இடம் தெரியாமல் வேலை செய்யும். இப்போ ஞானியும் சாமானியனும் நீ உனக்கு தெரியவே தெரியாது. அவனுடைய செயலை பார்த்துட்டு உருவத்தை தலையிலேருந்து கால் வரைக்கும் பார்ப்பாங்க, நம்மளை பார்ப்பாங்க. அது ஒரு ஆனந்தமாக இருக்கும். அவன் இதுக்காக தான் பார்க்குறான் நம்மளை. ஏன்னா நம்ம பேசக்கூடாது, நம்மளுடைய செயல் பேசப்படணும். அதுக்கு ஞானம் மேன்மையாக இருந்துச்சுன்னா செயல் கம்மியாக இருக்கும். ரொம்ப சின்ன ஒரு சின்ன வேலையாக இருக்கும், எல்லா வேலையும் மதிப்புடையதாக இருக்கும். நீங்கள் வேதாந்தம் நிறைய பிரம்ம மந்திரங்களை உள்வாங்கினதுனால நீங்கள் சாதாரண பேச்சு கூட எல்லாம் மந்திர வாக்காக வரும், பராவாக்காக வரும். சாதாரண பேச்சு கூட அதுதான் குருவோட பயணிக்கணும்னு சொல்கிறது. குருவோட பயணித்தா ஈஸியாக நீங்கள் சித்தி பெறலான்னு சொல்கிறது என்ன காரணம்னா, அவங்க நிற்கிறது நடக்கிறது சுவாச காற்று எல்லாமே என்னது வேதமாக இருக்கும், ஞானமாக இருக்கும். சித்து கணம் இல்லையா, பிரக்ஞான கணம்னு சொல்லுவாங்க. அது நம்ம 2000 ஆடியோ தான் போட்டிருக்கோம், 2 லட்சம் இம்ப்ரெஷன் கிடச்சிருக்கு பாருங்கள். இது ஒரு பெரிய மெகா சாதனை. இதெல்லாம் எனக்கு அர்த்தம் தெரியாது. நீங்கள் போட்டான் கிராப்பு போட்டு அனுப்பிச்சிருந்தான் அங்கே யூடியூப்லேருந்து. நம்ம யோசனை பண்ணி பார்க்குறேன். நம்ம போட்டிருக்கிறது 2000 ஆடியோ தான். ஒரு ஆடியோக்கு 100 பேர் இம்ப்ரெஷன் பண்ணியிருக்கான். எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு நம்ம ஆடியோ. முருகப்பெருமானுடைய அந்த குரல் 2,01,186 ஏதோ வந்திருக்கு. ஆடியோ 2000 1800 சில்லரை தான் போயிட்டுருக்கு.
அப்போ கடவுள் பிரபஞ்சம் வேலை செய்யுதாதான் பிரசன்ன அடிக்கடி வச்சு பிரபஞ்சம் ஆக்டிவேட் பண்ணியாச்சு ஜி அப்படின்னு என்ஜாய் பண்ணுறாரு அவர். இது நம்ம பேசியிருக்கோம், லா ஆஃப் அட்ராக்ஷன், லா ஆஃப் வைப்ரேஷன். ஒரு கோடையும் நம்ம சிஷ்யர்கள் பிரம்மயஞ்சத்தில் ஈடுபடுத்தணும்னு நம்ம பேசும்போது டே 1 இதை சொல்லியிருக்கோம். பிரபஞ்சத்தை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, பிரபஞ்சத்தோட எப்படி கனெக்ட் ஆகிறது, எப்படி தானாக வேலை. இப்போ நீ பயிற்சி செய்தால் பயிற்சி செய்யாமல் 50 கிலோ தூக்கலாம், பயிற்சி முயற்சி செஞ்சால் 500 கிலோ தூக்கலாம், 10 மடங்கு. நீ 5000 டன்னு தூக்க போகிற, உனக்காக நீ சங்கல்பம் பண்ண, உனக்காக 1000 பேர் தூக்குவான். அப்போ தான் நீங்கள் மகத்தான லெஜெண்டரி ஒர்க்கெல்லாம் பண்ண முடியும். நீங்கள் பெருசாக சாதிக்கணும், அதுதான் உங்கள் மனசுக்குள்ளே எல்லாருக்குள்ளேயும் இருக்கு. ஏன் அது வந்துச்சு? யாருமே சொல்லித்தரல, அது வந்துச்சு. ஏன்னா நீ பிருகத்து, நீ பிரகத்து, பெரிதலும் பெரிது நீ. அதனால் சுபமாக என்ன வருது, பிக்கஸ்டாக செய்வோம்னு நினைக்கிறேன். திங்க் பிக்குன்னு சொல்லுவாங்க, திங்க் பிக்குன்னு சொல்லுவாங்க, திங்க் லைக் ஏ ஜீனியஸ்ன்னு சொல்லுவாங்க. அதனால் இப்போ ஆசைகள்லாம் போயிடுத்து, ஜாகிரத்தில் சுசுப்தியாக இருக்காமன். இந்த குரு யார்? குருபு மகரிஷி. சிஷ்யன் யார்? நிதாக ரிஷி. ஏஷா நிதாக், நிதாக் சிஷ்யனை கூப்பிட்றார். சுசுப்தி ஸ்திராபியாச யோகத்தாக இந்த நிலையில் தொடரு. இந்த ஜாகிரத்தில் சுசுப்தி சொன்னோம்ல, விழிப்பில் ஒரு உறக்க அமைதியான சாந்த கரணாவாக இருந்து அமைதியாக ஆனந்தத்தை அனுபவிச்சு இருக்கல, அதாவது கைவல்ய நிலை. ஆனால் இது தாத்காலிகம். அவர் நிஷ்டைக்கு போகிற வரைக்கும் என்னது, அந்த நிலை ஆனந்தமாக இருக்கே, அதுலேயே தொடருங்கிறார், அபியாசத்தை கண்டினியூ பண்ணுறேங்கிறார். இந்த கைவல்ய நிலையில், ஆசைகள் ஒடுங்கிய நிலையில், எண்ணங்களற்ற நிலையில் தொடர்ந்து பயணம் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா யோகத்தாக இந்த 3வது நிலை, அங்கே இருட்டு வரும், பிளாக் ஹோல் வரும். பிளாக் ஹோல் எப்படி தெரியுமில்ல, ஒரு புனல் இருக்குல்ல, புனல் புனல் மாதிரி அந்த வாய் அகலமாக இருக்கு, உள்ள சுழல் மாதிரி, உள்ள புனல் மாதிரி நீட்டாக உள்ளே போகுது. அது எத்தனையோ சூரியனை உள்ளே முழுங்கிடும். அதனுடைய ரேடியஸ் இருக்குல்ல, அந்த பிளாக் ஹோலுடைய வட்டம் பல லட்சம் கிலோமீட்டருக்கு அப்பால் வரப்பே இழுத்துருமா உள்ள. அது மாதிரி நீ பரம்பரையில் நோக்கி போகிற மாயா பிரபஞ்ச ஆற்றலை என்ன பண்ணுவோன்னே, தம்பி அந்த பக்கம்லாம் போகக்கூட, இங்கேவா உனக்கு இருட்டில் உன்னை தூங்க வைக்கிறேன் அப்படின்னு உன்னை மன்வந்திரம், லட்ச மன்வந்திரம் சொல்லுவாங்க. ஒரு கல்பம்னா 432 கோடி வருஷம். ஒரு படைப்பு படைச்சி இந்த அக்கிரமக்காரர்கள்லாம் ஓவராக ஆட விட்டு வச்சு செய்யும். எல்லாரையும் வாஷ் அவுட் பண்ணி அது நல்லவர்களுக்கு முத்தி கொடுத்து பாக்கி பேரெல்லாம் எவன் எங்கே இருந்தான் அப்படியே ஸ்டாப் பண்ணிடும். இது மாதிரி ஃப்ரீஸுன்னு சொல்கிறாங்களே, அப்படின்னு நிற்பான். அப்படியே நிற்க வேண்டியதுதான். எவ்வளோ வருஷம் கழிச்சு தெரியுமா திரும்ப ஆக்டிவேட் பண்ணுமா? 432 கோடி வருஷம் கழிச்சு மறுபடியும் பிரம்மாவை படைச்சி, விஷ்ணுவை படைச்சி, ருத்ரனை படைச்சி, பஞ்சபூதங்கள்லாம் படைச்சி, ஐயா எப்படி முன்னாடி இருந்துச்சோ நான் கூட சொல்லியிருக்கேன். இந்த செல்லு, இந்த போக்குவரத்தெல்லாம் ஏற்கனவே இருந்தது தான் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன்ல. அதுக்கு இப்போ மந்திரம் கிடைக்குது. ஒரு கல்பம் முடிஞ்சு அடுத்த கல்பம் ஆற வரைக்கும் ஓய்வு, ரெஸ்ட்டு. எல்லாருக்கும் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிற்க வேண்டியதுதான். அப்புறம் எப்படி எங்கேருந்து வெட்டியோ அங்கேருந்து ஆரம்பிக்க, அப்படியே ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். சொல்லுது மந்திரம் சொல்லுது. பகவத்கீதை 9வது அத்தியாயம் 9வது மந்திரம்னு நினைக்கிறேன். நாளைக்கு வேணாப்பா கல்பான்னு போட்டிருக்கோம். ஒரு கல்பத்துலேருந்து இன்னொரு கல்பம் வரைக்கும் ரெஸ்ட் எடுக்கிறேன். நான் தான் ஆரம்பித்து விட்றேன் மாயாவை. நம்ம சொல்லுவோம் இல்லையா, இந்த கடவுள் வேறுபாட்டோட படைச்சிருக்காரு, கருணையே இல்லை. 2 விஷயம் சொல்லுவோம். விஷமமாக படைச்சிருக்காரு, சமம் இல்லை. அப்புறம் கருணை இல்லாமல் இவ்வளோ அக்கிரமம் நடக்குது, அதெல்லாம் அவர் பண்ணுறதில்ல. அவர் நல்லா சூப்பராக எஸ்கேப் ஆகிடுறாரு. இடையில ஒரு மாயா போட்டுறாரு. நேற்று சொன்னால கயிறு பாம்பு, கயிறை பாம்பாக காட்டுறது இருட்டு. இருட்டு யார்கிட்ட இருக்குன்னா உங்ககிட்ட இருக்குது. வெளிச்சம் இருந்தால் கயிறு மட்டும் தான் தெரியும், பாம்பும் இருக்காது, இருட்டும் இருக்காது. நல்லா புரிஞ்சுங்க. ஞானங்கிற வெளிச்சம் இருந்தால் பாம்பும் இருக்காது, இருட்டும் இருக்காது. ஞானம் உனக்கு இல்லாததுனால அறகுறையாரு, பாதியாக இருக்குது. பாதி இருட்டு பாதி வெளிச்சம் தான் மனுஷன். உடம்பு வரைக்கும் அவனுக்கு வெளிச்சம், தலை இருட்டாக இருக்குது. கண்ணை மூடுங்க இருட்டாக இருக்கும்.
ஞானிகளுக்கு கண்ணை மூடினா வெளிச்சமாக இருக்கும். அவன் கண்ணை மூடினா அவசியமே இல்லை. அவனுக்கு தூக்கமே கிடையாது. முதல்ல தூக்கமே அவசியம் இல்லை. ஆத்மா அப்படி தான். இப்போ இந்த 1800 ஆடியோ 2 லட்சம் இம்ப்ரெஸ் வாங்கியிருக்குன்னா இதை விட என்ன மெகா சாதனை இருக்குங்க? சொல்லுங்கள். இம்ப்ரெசிவ்னா என்ன தெரியுமா? முத்திரை குத்துவது, ஆழ்ந்து பதிய வைப்பது, ஒரு மனிதனை சிந்திக்க தூண்டுவது, நிறைய அர்த்தம் எடுக்கலாம். இம்ப்ரெஷன், இம்ப்ரெசிவ். இன்றைக்கி தான் முத கேட்குறேன். அந்த இது இன்றைக்கி தான் போட்டிருக்கான் அந்த பையன். அந்த மாதிரி இது வரைக்கும் போட்டது கிடையாது. கிராப் வந்து வியூஸ் போடுவான், அதை போடுவான், இதை நன்மை போடுவான். இந்த இம்ப்ரெஷனுங்கிற வார்த்தையை ஷாக்கிங் மெசேஜ்னு, அது என்ன பிரேக்கிங் மெசேஜ் மாதிரி, பிக் மெசேஜ், பிரேக்கிங் மெசேஜ் அப்படின்னு ஷாக்கிங் மெசேஜ்னு போட்டான். என்னடா அதுன்னு எடுத்து பார்த்தா இம்ப்ரெஷன் 2,1000 ஏதோ சிலர் இருந்துச்சு. யோசனை கணக்கு போட்டு பார்த்தேன். நம்ம 1800 ஆடியோ தான் இருக்குது, எப்படி 2 லட்சம் இம்ப்ரெஷன் வந்தது? பார்த்தா ஒரு ஆடியோவுக்கு 100 பேர் என்ன பண்ணியிருக்கான்? இம்ப்ரெஸ் ஆகியிருக்கான். இவன்லாம் பார்த்தவன்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி தான் என்ன தெரியுமா ஆகிருக்கும்? கிட்டத்தட்ட நம்ம 10 லட்சம் கிராஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா வியூஸ் 10 லட்சத்துக்கு மேலே போயிருக்கோம் நம்மளுடைய இது. போட்டோம், அதை பற்றி எனக்கும் இல்லை. யார் சப்ஸ்கிரைப், உனக்கு அமிர்தம் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. எல்லாம் ஃப்ரீயாக தானே வச்சுருக்கோம். நம்ம கட்டணமும் வைக்கல, அது எதிர்பார்க்கவும் இல்லையே. எப்படியோ நீ கேட்டால் போதும்பா. இதுவே மகிழ்ச்சி. அந்த ஆடியோ போட்டார்ல, 5 மணி நேரம் தொடர்ந்து ஆடியோ கேட்குற அளவுக்கு பக்குவப்பட்டுட்டார். பெரிய விஷயம். நான் எண்ணங்கள் பின்னாடி போகாதீங்க. இந்த மாதிரி உள்முக பயணத்தை செய்யுங்க. நீங்கள் லெஜெண்டரி ஒர்க்கெல்லாம் ஈஸியாக பண்ணலாங்க. அது உங்களுக்கு புரிய மாட்டுது. லெஜெண்டரி ஒர்க்கெல்லாம் நீங்கள் அமைதியாக பண்ணனா லெஜெண்டரி ஒர்க்குங்க. பரபரன்னு பண்ணால் தாங்க தப்பும் தவறுமா நடக்கும். ஓய்வு இல்லாமல், ஆசைப்பட்டு, காமத்தினாலேயோ கோபத்தினாலேயோ தூண்டப்பட்டு செய்யாமல், அகங்காரம் இல்லாமல் வேலை செய்யுங்க, பற்று இல்லாமல் வேலை செய்யுங்க. அதான் சொல்கிறார் அவர். நான் வந்து அன்கன்சர்ன்ட் அன்அட்டாச்சு. நான் வந்து செய்கிற வேலையில் உதாசீனம் இருக்கும், அசக்தம் இருக்கும். அசக்தம்னா பற்று இருக்காது, அதான் அன்அட்டாச்மெண்ட்டு. அன்கன்சர்ன்னு சொன்னால் சம்மந்தம் இல்லை. எனக்கும் சம்மந்தம் கிடையாது. உதாசீனமாக இருப்பேன் நான். அது யார் சரி நான் இப்படி இருப்பேன். எனக்கு பதிலாக மாயாலாம் செஞ்சிடும். பிரச்சனையெல்லாம் அதுக்கு, போகம் அதெல்லாம் அதுக்கு, எனக்கு கிடையாது. அப்படி சொல்கிறார். கடவுளை குற்றம் சொல்ல முடியாதுங்கிறதுக்காக அவர் சொல்கிறார். சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்துருவார். செய்ன்னு எல்லாம் தோணும், நீ செஞ்சிருவ, மாயாயிடும், மாட்டிக்குவேன். சூழ்நிலை உருவாக்குனா அந்த சூழ்நிலையை கடந்து போகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுக்குள்ளே நம்மளால் இருக்க முடியாது, ரியாக்ட் பண்ணிவிடுவோம். அதனால் என்ன, பாவ புண்ணிய கணக்கு வந்துடுது. அதனால் பிறவி இறப்பு திரும்பி வந்துடுது. அங்கே தான் ஞானம் வேலை செஞ்சால் செயல்பட மாட்டேன். புரியுதா? ஞானம் என்ன செய்யுதுன்னா, பல இடத்துல உங்களை வேலையை செய்ய விடாது, அமைதியாக்கிடும். இதான் ஞானத்தினுடைய. வேறு யாராலும் பண்ண முடியாது. ஞானத்தை தவிர வேறு யாராலும் அந்த வேலையை செய்ய முடியாது. உன்னை யாரும் தடுக்க முடியாது. யாராவது தடுக்க வந்தால் அவனை அடிப்படி பை நேச்சர். இந்த சுஷிஷ்டி அவஸ்தாவில் நீ வந்து தொடர்ந்தீன்னா நிதாக ப்ரௌடா, உன்னுடைய அறிவு பக்குவமாகி ப்ரௌடாகி, அதே தான் இங்கிலீஷ் வார்த்தைக்குள்ள அதே அர்த்தம் தான். முதிர்ச்சி பெற்று மெச்சூரிட்டி வந்து சதி துரியதி, சதி நிலைக்கு போகிற, துரிய நிலைக்கு அடைகிறாய். கதிதா தத்துவ கோவிதக, தத்துவத்தை அறிந்தவர்கள் இந்த சுஷுப்தி நிலையில், அதாவது விழிப்பில் அமைதி இல்லை பயணம் செய்தால் துரியாவஸ்தாவை நீ இந்த சுஷுப்தி மெச்சூர்டாகி துரிய நிலையை அடைகிறாய் என்று தத்துவ கோவிதக ஞானிகள் சொல்கிறார்கள். வேறு எப்படி சொல்ல முடியும்? நான் சொல்கிறேன்னு சொன்னால் நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க. அதனால் ஞானிகள் சொல்கிறார்கள்னு சொல்லிட்டு, ஞானியை உருவாக்குறதே இதுதான். யார் சொல்லுது? பிரம்மன் சொல்லுது. இதெல்லாம் இந்த வேதங்கிறது என்ன? பிரம்மத்தினுடைய குரல், வாய்ஸ் ஆஃப் பிரம்மம், மூச்சு காதுன்னு சொல்லுவாங்க. அஷ்யாம் துரிய அவஸ்தாயாம்,
இந்த துரியாவஸ்தையில் ஸ்திதியில் பிராப்பிய அவிநாசி அவிநாசி அக்ஷரம் அழியாத அவ்யயம் பிரம்மத்துக்கு பேர் எல்லாம் ரிலேட்டட் தான். அவிநாசி அக்ஷரம் அவ்யயம் பிரம்மத்தினுடைய பேர். அந்த பிரம்மத்தை பிராப்பியா அவிநாசியை, அவிநாசின்னு ஒரு ஊர் இருக்கு, அங்கே பேர் பரமேஸ்வருடைய பேர் அவிநாசி, அவிநாசலிங்கம், அழியாத லிங்கம். ஊரும் அவிநாசி தான். தத்துவகோவிதக அஷ்யாம் துரியாவஸ்தாயாம் ஸ்திதிம். இப்படி துரிய நிலையில் பிராப்பியா அவிநாசி நீம் ஆனந்த காந்த, ஆனந்தத்தை ஈர்க்கக்கூடியவனாக ஆயிடுவேன். உன்னுடைய ஆண்டனா ஆனந்தம் 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 பரமானந்தம்னு கிட்டக்க நெருங்கிடுச்சு, தரிசனம் ஆயிடுச்சு. அவிநாசி பிராப்தியான்னு போட்டாங்க. இயல்பான அந்த இடத்த அந்த இடத்துல உன்னுடைய நிலை ஒழுக்கம்னு சொல்லுவாங்க, சீலன்னு சொல்லுவாங்க, ஒழுக்க சீலன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதில் நீ நடந்து அந்த இதில் நீ பயணிக்க ஷீலத்வாது அந்த நிலையில், அந்த இயல்பான நிலையில் அனானந்த பதம்னா திரும்ப இறங்காத நடுநிலை பெற்ற நடுவை தொட்ட ஆனந்தம். ஆனந்தமயம் இல்லை, ஸ்வரூபானந்தம், பிரம்மானந்தத்தை நீ அடைகிறாய். நிரந்தரமான ஆனந்தம், ஆனந்தமயம், ஆனந்த ஸ்வரூபமாக மாறிடுச்சு. இது வரைக்கும் பிரம்ம அஸ்தின்னு சொல்லிட்டு இருந்த, இப்போ பிரம்ம அஸ்மி. பிரம்மம் இருக்கிறது, அங்கே இருக்கிறது, கோயிலில் இருக்கிறது, எங்கும் இருக்கிறது சொன்னேனே. இப்போ நான் பிரம்மமாக இருக்கிறேன். எப்போ? கைவல்யம், அனுபூதி, அத்வைதம், சமாதி. இது நாலும் ஒரே வார்த்தை தான், ஒரே அர்த்தம்தான். வார்த்தைகள் குளிர்ச்சி, அமைதி, ஆனந்தம்னு வேறுபடுத்தி காட்டுது. அது பேர் அனானந்த நிலைன்னு பேர். ஆனந்தம் அனானந்தம். இப்போது ஆத்மரதி எழுதிருந்தீங்களா அந்த 100 வார்த்தையில்? சாந்த கலனா எழுதுங்க. சாந்த கலனானா உங்களுக்கு போக எண்ணங்களே வராது. எண்ணங்கள் வந்தால் தானங்க நீங்கள் செயல்படுறீங்க. நீங்கள் நல்லவங்க, எண்ணங்கள் எங்கேருந்து தான் வருதோ. எண்ணங்கள் வந்தால் என்ன பண்ணால் மூடு மாறிடும், எல்லாமே மாறிடும். அது எண்ணங்கள் எங்கேருந்து வருது, அதை தான் நிறுத்தணும். எங்கேருந்து வேணாலும் வரட்டும், அதை பற்றி பிரபஞ்சத்துலேருந்து வரட்டும், உன் சித்தத்துலேருந்து வரட்டும், டிவிலேருந்து வரட்டும், எதில் வேணும் வரட்டும். சாந்த கலனா, ஆசைகள்லாம் ஒடுங்கிடுச்சு. இதெல்லாம் தானாக நடக்குங்க. நீங்கள் இதுதான் நம்மளுடைய வெறும் ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமில்ல? கண்டிஷனே போட மாட்டோம். இதை பார்க்காத, அதை பண்ணாத, இதை பண்ணாத, இப்படி நிற்க, அங்கே நிற்காதீங்க, அதெல்லாம் கண்டிஷனும் கிடையாது. இதை செய், அதெல்லாம் இல்லாமல் போய்டும். உன்னுடைய சித்து எங்கே போகணுமோ அதை நோக்கி பயணம் செஞ்சால் உன்னை தடுக்கிறதுக்கு யாருமே கிடையாது. இதுதான் வெற்றியாளனுடைய பரம ரகசியம். இது பதியை அணுக பாசம் விலகும். நீ உன்னுடைய கோலை நோக்கி பயணிக்க. இந்த உலகம் ஜகத்து இப்போ நான்லாம் டிவியில் பாட்டெலாம் கேட்குறேன்னா ஒரு பிரபாவமும் இல்லை. இந்த முகபாவனையை பார்ப்பேன், அந்த ரசத்துக்கு அந்த முகம் வருதா இல்லையா, அது ஒரு பார்வை. அவங்க எப்படி அந்த அந்த வார்த்தைகளுக்கு எப்படி அவங்க கரெக்டாக ரியாக்ட் பண்ணுறாங்களா, இது ஒரு பார்வை, ஏதோ ஒரு வித்தியாசமான பார்வையாக இருக்குது. காரணம் என்ன? ஒரு மெச்சூரிட்டி உள்ளே இருக்கிறதுனால அது போகமாக பார்க்க முடியலை. பார்க்குறவங்க என்ன இப்போ பார்த்தாலும் பாட்டு கேட்டுகிட்டே இருக்காரு, கேட்டுட்டு இன்னும் அப்போ உனக்கு என்ன, என் சட்டை என் பேண்ட்டு நான் டக் பண்ணுவேன், உனக்கு என்ன? உங்கள் வீட்டில் வந்தால் போடுறேன், உங்கள் வீட்டில் வந்தால் பாட்டை போட்டேன். நான் பாட்டு கேட்குற காலத்துலலாம் பாட்டு கேட்கல தெரியுமா, நேரம் இல்லை எனக்கு. எல்லாம் அது நான் பாடுற பாட்டெலாம் தானாக உள்ளே போனேன், எல்லாம் வேதாந்த பாட்டாக தான் இருக்கும். இந்த நிலை அனானந்த பதம்.
ஆச்சா. சாந்த கலனா போட்டிங்களா? தடஸ்தம்னு பேருங்க. தடஸ்தம்னு ஒரு வார்த்தை போடுங்க. தடஸ்தம். அந்த சாந்த கலனாவை இந்த ஆனந்த நிறந்த அனானந்தம்னு சொன்னோம்ல, அதுக்கு தான் இன்னொரு வார்த்தை தடஸ்தம்னு பேர். அடிக்கடி இந்த வார்த்தை பயன்படுத்துவாங்க. தடஸ்தம். த ட இஸ் த. இப்போ தான் நோட் எடுக்கிறார் சித்தர். வயசான காலத்தில் த ட இஸ் த. தடஸ்தனா அந்த பொதுவான நிலை, நடுநிலை, இயல்பான நிலை, ஸ்வரூப நிலை, தடஸ்த நிலைன்னு சொல்லுவாங்க. சமநிலைன்னு சொல்லலாம், நடுநிலைன்னு சொல்லலாம், விகாரமற்ற நிலைன்னு சொல்லலாம், பொதுவான நிலை. தடஸ்தம் அப்படி போடுங்க. தடஸ்தம் இதெல்லாம் இதில் போடுங்க. அந்த 100 வார்த்தையில் போடுங்க. 1000 வார்த்தையிலையும் 1000 வார்த்தையில் இது வரும். 1000லேருந்து தான் 100 எடுத்துருக்கோம். இது 1000லேயும் வரணும், 100லேயும் வரணும். 100ல் ஸ்பெஷலாக குடிக்கிறேன், இதெல்லாம் 1000ல் ஏற்றணும் நீங்கள். புரியுதா? இப்போது இந்த துரியாதீதம் வார்த்தை சொன்னா, துரியாதீதம் எழுதிங்க. துரியாதீதம் உடலை விட்டு கடந்த சர்வாத்ம பாவம். துரியாதீதம் எழுதிங்க. அவ்யயம் எழுதிங்க. அவ்யயம். அவ்யயம் சொன்னால் அவிநாசி, அவ்யயம், அக்ஷரம் எல்லாம் அடிக்கடி வரும். அவ்யயம்னா மாறுபடாதது, செலவு செய்ய செய்ய வந்துக்கிட்டே இருக்கும், வியம் ஆகாது, செலவே ஆகாது. துரியாதீதம்னா உடலை கடந்த நிலை, எங்குமா இருக்கிறது. அவ்யயம் அழியாதது. பிரகிருதி. பிரகிருத்தின்னு ஒரு வார்த்தை இருக்குது. பஞ்சபூதம் அல்லது மாயா. இதெல்லாம் ஆமாம் 100ல் வருது. இதெல்லாம் 1000ல் வருது. துரியாதீதம் உங்களுக்கே தெரியும். அது நான் இது எழுதுங்க, 1000ல் எழுதுங்க. அப்புறம் 100ல் நான் 100ல் வருங்கிறத 100ல் எழுதுங்க. இப்போ இதுக்கு முன்னாடி என்னன்னா அது 100ல் எழுதுனீங்க? அனுஷ்டானம், அனுஷ்டவனம், துரியம், அனுசிந்தனம், ஞானாக்னி, மனோநாசம், கர்மநாசம், ஏகாந்தம், தியானம், நிஷ்டை, அனுபூதி, ஆத்மரதி, சாந்தகரண, தடஸ்தம். கடைசி வார்த்தை என்ன? தடஸ்தம். தடஸ்தம். தடஸ்தம் துரியாதீதம். கரெக்டு. அவ்யயம். அவ்யயத்தை 1000ல் போடுங்க. அப்புறம் அசக்தம். அசக்தம்னா பற்றற்ற நிலை. அசக்தம் பற்றற்ற நிலை. அதுதான் அசக்தங்க தான் அன்அட்டாச்சு. உதாசீனம் இதெல்லாம் 1000ல் போடுங்க. அசக்தம் அன்அட்டாச், அதான் தொடர்பு பற்றற்ற நிலை. உதாசீனம் அன்கன்சர்ன், சம்பந்தம் இல்லாமல் தொடர்பு இல்லாத நிலை. இப்போ இந்த தியாகம் எதுக்கு துறவு எடுக்கிறாங்க? சத்தியோமுக்தி. துறவுன்னு சொன்னால் சத்தியமுக்தி. சத்தியமுக்தி வேணும்னா துறவு. எப்போ சத்தியமுக்தி வேணும் முடிவெடுக்கிறியோ அன்றைக்கி துறவு பண்ணிக்கோ. அது வரைக்கும் கடமையெல்லாம் கரெக்டாக செஞ்சுட்டே வா. ஆச்சா. மனநம் எதுக்கு? சந்தேகம் நிற்கிறது. அது கிளியர். நீ தான் பிரம்மங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லாமல் இயல்பாகிடுவேன். அது பேசிக்கான விஷயம். அறிவு அனுபவமாக மாறும். அதெல்லாம் மறக்கூடாது. அறிவு அனுபவமாக மாறும், ஞான நிஷ்டை கொடுக்கும். அது எதுன்னா மனநம் தான் பண்ணுது அந்த வேலையை. 3 மிக முக்கியமான வேலை. மறக்கவே கூடாது. நான் எப்போ கேட்டாலும் சொல்லணும். நான் மறந்துடுவேன், நீங்கள் மறக்கூடாது. ஏன் நீங்கள் மட்டும் குருவாக இருக்கிறதுனால மறக்கலாம், நாங்கள் மறக்கூடாதுன்னு கேட்காதீங்க. அதெல்லாம் ஞானமாக கரைஞ்சி உள்ளே போயிருக்கு. பார்த்தா பேசுகிறேன், பார்க்காம தானே பேசுகிறேன். ஞாபகத்துக்கு வரப்போ டக்கு டக்குன்னு அடிச்சு விட்ருவேன். நீங்கள் அதை வரிசைப்படுத்திக்கிறதுக்காக சொல்கிறேன். இதெல்லாம் மனநத்தில் மிக முக்கியமான வார்த்தை. மனநம் எதுக்காக பண்ணுறோன்னு தெரியணும்ல.
தியானம் எதுக்காக பண்ணேன்னு அறிவு இருந்தால் தான் தியானத்தில் உட்காருவீங்க, இல்லைன்னா தியானமே பண்ண மாட்டீங்க. அவர் சொல்லிட்டு இருப்பார் எனக்கு என்ன அவருக்கு என்ன வேண்டி கிடக்கும்பீங்க. ஞானம் மனநத்தில் தியானத்தில் உட்காந்து இந்த நன்மைகள் கிடைக்குன்னா என்ன பண்ணுவான், அவன் தானாகவே உட்காருவான், யாரும் சொல்ல வேணாம் அவருக்கு. இதெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது. இப்போ அனானந்தம் மகானந்தம் காலாதீதம் சுத அப்பி அடுத்த மந்திரம் அனானந்தம். இதுதான் இப்போ நான் சொன்ன தடஸ்த நிலை, நடுநிலை தொட்டான் அவன். நிரந்தரமான ஆனந்தம் அவனுக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அவன் மூடி இப்போ எங்கே ஆனந்தத்தில் தான் இருக்கும். பாருங்கள், என்ன ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் அத்வைதம் ஆகுறீங்க, அறிவுனால் அத்வைதம் ஆகுறீங்க, ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் ஆகுறீங்க. அப்புறம் சமாதி கிடைக்குது. அங்கே பூர்ணமான குளிர்ச்சியை அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, சமாதி பிடிச்சிருச்சு, குளிர்ச்சியாக இருக்குது, வெளியில் வேண்டாம், உள்ளே நல்லா இருக்குன்னு தோணுது. அதுக்கப்புறம் பூர்ண அமைதி, அப்போ யாரும் என்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் போதும்பா, ரொம்ப ஆனந்தமாக இருக்குது அப்படின்னு இருக்கியா. ஆனந்தம் வேறு இப்போ கிடைக்க போகுது. இந்த முன்னாடி மூணும் எல்லாம் நிரந்தரமாக இருக்குல்ல, சுபாவமாக இருக்குது உன்னுடைய கேரக்டராக, எண்ணங்கள் இல்லை, அமைதியாக இருக்க, குளிர்ச்சியாக இருக்க, சிவபோகத்தில் இருக்க, ஆனந்தமாக இருக்கிற. அப்போ என்ன பண்ணுவ? நிரந்தரமாக இருக்குது. இதெல்லாம் நிரந்தரமாகுது. அந்த நிலை தான் தடஸ்தம்னு பேர். முக்கியமான வார்த்தை இல்லை தடஸ்தம். அனானந்தம் மகானந்தம், பிரம்மானந்தத்தை தான் மகானந்தம்னு சொல்கிறாங்க. இந்த வார்த்தையெல்லாம் இது வரைக்கும் கேட்டிருக்க மாட்டீங்க. தேஜபந்தை நம்ம பேசியிருக்கோம், இப்படி பேசலை, அதில் இப்படி பேசியிருக்க மாட்டேன். ஏன்னா அங்கே டிரான்ஸ்லேஷன் மட்டும் பண்ணியிருப்பேன். அது என்னது, அதுக்கு சிரவணத்துக்கான கிளாஸில் அப்படி தான் நடத்தி ஆகணும். இது மனநத்துக்கான கிளாஸு, அதனால் இங்கே ஞாபகம் வருது, வேறு ஒன்றும் இல்லை, ஞாபகத்துக்கு வருது. அதனால் இந்த சந்தர்ப்பத்தில் ஞாபகத்துக்கு வருது. அதனால் அது மகானந்தங்கிற வார்த்தையை நீங்கள் கேள்வியே பட்டிருக்க மாட்டீங்க. பிரம்மானந்தம் கேள்விப்பட்டிருப்பீங்க. மகானந்தங்கிறது பிரம்மானந்தத்தை தான் மகானந்தம்னு சொல்லுது. அனானந்தம் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, அதான் தடஸ்தம்னு சொன்னது. அப்புறம் காலாதீத்தம், உனக்கு இனிமேல் காலம், நேரம், பொருள், நிமித்தம், வஸ்து, மாயை கடந்துட்டேன். மாயை யாரை ஏமாத்துது? அறிவு இல்லாதவனை ஏமாற்றி வேலை வாங்கிட்டு இருக்கு. மாயை பற்றி பேசினாலே கிளாஸில் ஒரே சிரிப்பு மயமாயிடுது. அறிவு இல்லாதவனை மாயை வேலை வாங்கிட்டு இருக்கோம், வச்சு செய்யும். அறிவு இருக்க, பிரம்மஞானம் இருக்குன்னா மாயை கிட்டக்க வராது. அவன்கிட்ட சொன்னால் செய்ய மாட்டான். நம்ம அவன்கிட்ட போய் டயத்தை வேஸ்ட் பண்ணுறதை விட எவன் வீக்காக இருக்கான்னு பார்க்கும், அவனை பார்த்து வச்சு செய்யும். புரியுதா விஷயம்? இதான் மாயா ஞானத்தினுடைய நேர் ஆப்போசிட். ரொம்ப புன்முறுவலாக சிரிக்கிறான், ரொம்ப அனுபவப்பட்டு சிரிக்கிறான். அந்த அனுபவத்தில் ஒரு பையன் பின்னாடி சிரிக்கிறான். எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்காருன்னு. ஒன்று தெரிஞ்சால் எல்லாம் தெரியும்பா. அனானந்தம் மகானந்தம் காலாதீத்தம் ஸ்திதோ, எல்லாம் பெற்றவனாகி முக்தனாகிட்டான். இனிமேல் அவனை எதுவும் பிடிக்க முடியாது, மாயா பிடிக்க முடியாது. சன்னியஸ் விட்டுட்டான், எல்லாத்தையும் விட்டு தொலைங்க, எல்லாத்தையும் விட்டு சன்னியஸ். அதனால் சம்சாரம் பிடிக்க முடியல, ஃப்ரெண்ட்ஸ் போய் பிடிக்க முடியல, யாருமே அவனை பிடிக்க முடியாது. எங்கேயோ போயிட்டார் அவர் அப்படின்னு சொல்ல வேண்டியதான். அங்கே முக்த இச்சதி, அவனை முக்தனு என்று சொல்கிறார்கள். யோகி கனெக்டட். யோகத்தில் முயற்சி பண்ணுறது யோகம். தொட்டுட்டின்னா யோகி. நீ பிரம்மத்தை அடையணும்னு நினச்சி பயணத்தை ஆரம்பிக்கிற, அது யோகம். தொட்டுட்டா யோகி. இப்போ நீங்கள் பிரம்மஞானத்தில் என்னென்ன வருது பாருங்கள். யோகி, ரிஷிகள், சித்தர்கள், ஞானிகள், குருமார்கள். உங்களுக்கு முதல்ல குருமார்கள்ங்கிற குருஸ்தானத்தை முதல்ல அடியேன் கொடுக்குறேன். எனக்கு கொடுக்குற தகுதி இருக்கிறதுனால கொடுக்குறேன். எதுக்காகனா நீங்கள் இந்த பிரம்மஞானத்தை எல்லாருக்கும் கொண்டு சேருங்க, அதுக்காக கொடுக்குறேன். உங்கள் வார்த்தை நீங்கள் எல்லா வார்த்தையும் கற்றுக்கிட்டு தான் நான் சொல்லித்தருவேன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தையை அன்னன்னைக்கு உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு சொல்லுங்கள். ஒரு 100 பேரை ஃபார்ம் பண்ணுங்கள். இந்த ஜென்மா ஃபுல்லாக சொல்லிக் கொடுங்க. எப்படி இருக்கும்? 100 குடும்பத்துக்கு முக்தி கொடுத்துருவீங்க.
பேச 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 லிங்க் வந்துக்கிட்டே இருக்குங்க. பேச 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 பிரம்மத்தை பற்றி பேச 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 உங்கள் காதுகிட்ட வந்து 2 தேவர்கள் நின்று அழகாக எடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இல்லைனா எனக்கு எப்பயோ படித்தது, 10th படித்தது, 4th ஸ்டாண்டர்டில் சொன்னதெல்லாம் எப்படி ஞாபகம் வரும்? எக்ஸாமினேஷன் அப்போ ஒன்றுமே வர மாட்டேங்குது. படித்ததெல்லாம் ஒன்றுமே வராது. எக்ஸாமினேஷன் முடிச்சுட்டு வெளியில் வந்தால் அதே கொஸ்டினுக்கு ஆன்சர் வரும், ஞாபகம் வர. அங்கே ரொம்ப நேரம் அதை போட்டு டயத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு ப்ரெஷரில் டென்ஷன் ஆகி ஃப்ரீக்குவென்சி மாறி போயிடுதுல, பயத்தினால ப்ரெஷர் அதிகமாக. அதெல்லாம் இருக்கக்கூடாது. தெரிஞ்சதே எழுதுவான், மார்க் போட்டால் போட்டும், போராட்டி போட்டும். நல்லா படிச்சிருக்க, நல்லா தான் எழுதுவேன், ஏன் டவுட்டு படுற ஒன்று? ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் பண்ணக்கூடாது. இங்கே அனானந்த, மகானந்த, காலாதீத, முக்த, யோகி 5 வார்த்தை. துரியாத்தீத்த 6வது வார்த்தை. பதம் கதக, அந்த நிலைக்கு அடைகிறான். துரியாதீதான் உடம்பை விட்டு இப்போ சர்வாத்மபா. இது வரைக்கும் நான் இருக்கிறேன், நான் பிரம்மமாக இருக்கிறேன்னு சொல்ல முடியும். துரியாதீத்த நிலை என்ன? துரிய நிலையில் நான் அகம் பிரம்மாஸ்மி சொல்ல முடியும், ஆனந்தத்தை அனுபவிக்க முடியும், கைவல்யத்தை அனுபவிக்க முடியும், குளிர்ச்சி எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும். அது வரைக்கும் நீ யோகி. நீ இந்த உடம்பை விட்டு வெளியில் வந்து துரியாதீத்த, துரியக இல்லை துரியாதீதக, துரியாதீதகால எல்லாரும் உங்களுக்குள்ளே இருக்கிறதாகவும் உன்னுடைய உணர்வு எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறதாகவும் நீ ஃபீல் பண்ணுவேன். அப்போ தான் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு எண்ணம் வரும். சர்வாத்மபாவம், எல்லா ஆத்மாவும் ஒரு உயிர் தான், நம்ம எல்லாருக்கும் நல்லது பண்ணணும், போகிறதுக்குள்ளே விளக்கு ஏற்றணும் அப்படி நம்ம நினைக்கிறோமில்ல. இந்த எண்ணம் எப்போ வந்துச்சு? ஆரம்பத்துலேருந்து. என்றைக்கு பரோபகாரத்தை ஆரம்பித்து 30 வருஷம் ஆச்சு. அது எல்லாருக்குமே குள்ளே இருக்குது. அது கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. அது கொஞ்சம் டெவலப் பண்ணிங்கன்னா பரம்பொருள் பாத்திரத்துக்கு பார்வைக்கு வந்துடுவீங்க. பரோபகாரத்தை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணினீங்கன்னா பரம்பொருள் பார்வை உங்கள் மேலே ஈஸியாக பண்ணி கோயிலுக்கே போக வேண்டாம். நீ பரபகாரத்தை விட்டுட்டு ஜி தான் சொல்லிட்டார் கோயிலுக்கே போக வேண்டாம் அப்படின்னு முடிவு எடுத்துடாதீங்க. நிறைய விஷயங்கள் சொல்ல முடியாது. பரோபகாரத்தை பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா இறைவன் பார்வை உன் மேலே நிரந்தரம் டைரக்டு. உதவி செய்கிறது இவ்வளவு விசேஷம் இருக்குது. இப்போ துரியாதீத பதம் கதக பரிகலித்த சமஸ்த ஜன்ம பாசக. உன்னை எத்தனை போட்டு கட்டி 96 கயிறு போட்டு கட்டி வச்சதில் இந்த உயிரை ஜன்ம பாசம் சமஸ்த எல்லா கயிறும் பரிகலித்த எல்லாம் நெசிந்து போச்சு, எரிஞ்சு போச்சு, கரைஞ்சி போச்சான். கலித்தனா டைலூட்டட், டிஸ்கிரிமினேஷன். பரிகலித்த சமஸ்த ஜன்ம பாச எல்லா கயிறும் கட்டப்பட்ட கயிறெல்லாம் எரிஞ்சு போச்சு, சாம்பல் ஆயிடுச்சு. சகலம் விலீன, இதெல்லாம் உன்னை சுற்றி உபாதிகளாக இருந்துச்சுல்ல, எல்லா உபாதிகளும் விலீன லயமாயிடுச்சு. 1000 எண்ணங்களும் ஒன்றுக்குள்ளே அடங்கிடுச்சு, ஒடுங்கிடுச்சு. தமோமய அபிமானக, இந்த இருட்டாக இருந்த அகங்காரம், அபிமானம் சொன்னோம் இல்லையா, அபிமானம் அகங்காரம். அகங்காரத்துக்கு என்ன பேர்? இன்னொரு பேர் சொன்னோமே. அகங்காரத்துக்குள்ளே என்னென்ன இருக்குது? காமக்ரோதாதிகள் இருக்குது. ஹிருதய கிரந்தியில் என்னென்ன இருக்குது? மனாதி, பிராணாதி, குணாதி, பாப்பாதி, இச்சாதி. அந்த கயிறு தான் இங்கே எல்லா கிரந்தியும் எல்லா கயிறும். பாசங்கிறது கயிறு. அந்த பாசமெல்லாம் எரிஞ்சு போச்சு, விலீனம். தமோமய அபிமானக, அகங்காரமெல்லாம் போச்சு. பரமரசமயி, பரமரசமயி சாந்த ரசம், ஒரே ரசம்தான், சாந்தமாக இருக்குது. அமைதி தான் உன் ஸ்வரூபம். இப்போ தெரியுதா? ஆனந்தந்தான் உன் ஸ்வரூபம், அமைதி தான் உன் ஸ்வரூபம், குளிர்ச்சி தான் உன்னுடைய ஸ்வரூபம். நீ வெளியில் வந்ததுனால வெப்பமாக இருக்குங்கிற. வீட்டை விட்டு வெளியில் வந்தால் வெப்பமாக இருக்குது. வீட்டுக்குள்ளே ஏசி போட்டிருக்கு, இன்வெர்டர் வச்சுருக்காங்க, கரண்ட் போனாலும் கவலை இல்லை. பரம ரசமயி, பரமரசமாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளை, பிரம்மரசத்தை, சாந்த ரசத்தை, பரமாத்ம சத்தா, இந்த சத்து பரமாத்ம சத்தா, பரமாத்மான்னு சொல்லக்கூடிய அந்த சத்தை நீ
சத்தாகி ஜலகத்து சைந்தவ. ஜலத்தில் உப்பு கட்டியை போட்டால், நீரில் உப்பு துண்டை போட்டால், உப்புக்கல் போட்டால் சைந்தவம் கரைஞ்சி போகிறது போல் சித்து சத்தாகி கரைந்து போனது. இப்போ யார் இருக்கா? ஆனந்தம்தான் இருக்கும், சத்தும் இருக்காது, சித்தும் இருக்காது. நான் ஆனந்தமாக இருக்கிறேன்னு சொன்னால் நீ இங்கே இருக்கிறேன்னு அர்த்தம். அதான் பிரம்மலோகம், பிரம்மம் சொன்னேன். பிரம்மலோகம் கைவல்யம், சமாதி, அத்வைதம், அனுபூதி. அது பிரம்மலோகம். அங்கே நீ உள்ள நுழையிறதுனால அங்கே இருப்பது நீ மட்டுமே. எப்படி இருக்கிறாய்? ஆனந்தமாக இருக்கிறாய். இப்போ உன்னை பார்க்குறவங்ககிட்ட பேசுகிறவங்க கிட்டக்க வரங்கிறவங்களுக்கெல்லாம் அந்த அலை வீசும், குளிர்ச்சி அலை வீசும், ஆனந்த அலை வீசும். ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி உங்கள் குரு வராங்கன்னு வச்சுக்கோங்க வீட்டுக்கு, ஒரே பிரகாசமாக இருக்கும், கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும், ஆனந்த அலையெல்லாம் வீசும். கிளம்பிட்டாங்கன்னு வச்சுங்களேன், வேலையெல்லாம் முடிச்சு கிளம்பிட்டாங்கன்னு வச்சு கொஞ்சம் ஒரு மாதிரி என்னவாக இருக்கும், ஏதோ ஒன்று குறைவாக இருக்கிற மாதிரி இருக்கும்னு அது மாதிரி. ஜலகத்து சைந்தவ, ஜலத்தில் சைந்தவம்னா உப்பு, உப்பு துண்டு கரையிற மாதிரி, உப்புக்கள் கரையிற மாதிரி சித்தானது சத்தில் கரைந்தது. இது வரைக்கும் இருக்கட்டும். 73. எத்தனை மந்திரம்? 68, 2, 4, 6 மந்திரம். 6மே நல்ல அரிய மந்திரங்கள். இதெல்லாம் சொல்லியாச்சு. ஆத்மரதி, சாந்த கலனா, தடஸ்தம், அந்த 1000 வார்த்தையில் துரியாதீதம், அவ்யயம், பிரகிருதி, அசக்தம், உதாசீனம், இதெல்லாம் 1000 வார்த்தையில் வரணும். இந்த பிராணாயாமம் எழுதுறீங்களா? அதில் பிராணாயாமம் 1000 வார்த்தையில் பிராணாயாமம் எழுதுறீங்களா? எழுதிங்க, எழுதியாச்சா? சிரவண மனன நிதித்தியாசனம் எழுதியிருக்கீங்களா? அது வரைக்கும் இருக்கட்டும், வச்சது நாளைக்கு பார்க்கலாம். அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல. திவேல் முருகனுக்கு உருவாய் அருவாய் உலகாய் இலகாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய்